கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிறது வந்து பழமொழி. நான் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, சோசியல் மீடியாவில் நீங்க பார்த்துருப்பீங்க, திரு விஜய் அவர்கள் மேல வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அதுவும் குற்றச்சாட்டு வச்சவங்க வந்து எதிர்கட்சிக்காரவங்க இல்ல, கூட்டணி கட்சிகள் இல்லைங்க, அவங்களுக்கு எதிராக அவதூறு பரப்புறவங்க கிடையாது. அவங்க வீட்டில இருந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வருது. அவர் ஒரு நடிகையோட தொடர்பில் இருந்தாரு, அதனால வந்து எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கிளப்பி விட்டுருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்பொழுது இதை அப்படியே ஒதுக்கி வைங்க. இது இவங்களோட பர்சனல், இதை பற்றி நம்ம அடுத்தது பேசுவோம். அதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டு அரசியலை பற்றி நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த நேரத்தில் வந்து உற்று நோக்கணும். 75 கால ஆண்ட அரசியல் அப்படிங்கிறதுல 2 திராவிட கட்சிகள் வந்து மாறி மாறி ஆட்சி அமைச்சாங்க, அதிகாரத்தில் இருந்தாங்க. பட் யோசிச்சு பாருங்க, இந்த 75 ஆண்டு காலத்தில் அதர் ஸ்டேட்ல மற்ற மாநிலங்களில் வந்து மிகப்பெரிய ஆட்சி மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து நிகழ்ந்திருக்கு. புதுசாக வர நடிகர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கலாம், இல்லை டெல்லியில் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஷார்ட் பீரியட்ல நடந்துச்சு. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வந்து ஆட்சிக்கு வந்தாரு. இந்த மாதிரி நிறைய ஆட்சி மாற்றங்கள் சில மாநிலங்கள் வந்து நடந்துச்சு ஷார்ட் பீரியட்ல. நான் சொல்றது ஒரு 20 வருஷத்துக்குள்ளே நடந்துச்சு. பட் ஆனால் 50 ஆண்டு காலத்துக்கு மேல வந்து இது வரைக்கும் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது வந்து நிகழவே இல்லையே, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாலிடிக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. புதுசா யார் உள்ள வந்தாலும் அவங்களை எப்படி ஆஃப் பண்ணணும், அவங்களை எப்படி வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இங்க இருக்கும் கட்சிகளுக்கு வந்து கைவந்த கலை. அதை நம்ம வந்து கடந்த காலங்களில் பார்த்திருக்கோம். அதுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா திரு விஜயகாந்த் அவர்கள். ஏன் அவர் இந்த இடத்துல வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வச்சுக்கலாங்க, அவர் தான் அந்த ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிற அந்த அது கிட்ட வரைக்கும் வந்த ஒரு மனுஷன் கடைசியா. ஏன்னா அவருக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே அந்த அளவுக்கு வந்து ஒரு எழுச்சியை ஏற்படுத்தலை. ஏன்னா கிட்டத்தட்ட அவர் மேல வந்து எப்படிங்க குற்றச்சாட்டு வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, அவரு நிறைய மீடியாக்களை வந்து சந்திச்சாரு, வெளியில வந்து பொதுக்கூட்டங்கள்ல கலந்துகிட்டாரு. இப்படி மீடியாக்களை சந்திச்சு சின்ன சின்ன பொதுக்கூட்டங்களை கலந்துகிட்டு அவர் பேசின விஷயங்கள், அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சோசியல் மீடியாவில் வந்து ட்ராலா வந்து வருது. நம்ம அந்த காலகட்டத்தில் பார்க்குறோம், ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி ஒரு நல்ல மனுஷன் போட்டு எல்லா கட்சியுமே அடிக்கிறாங்க, எல்லா கட்சியுமே, எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லா கட்சியுமே சேர்ந்து ஒன்று சேர்ந்தது ஒரு மனுஷன் வந்து காலி பண்றாங்களே. அவர் நார்மலாவே ஒரு விஷயத்த பேசினா அதை திருச்சி அவங்களோட சேனல்ல வந்து அதை வேற மாதிரி போடுவாங்க. இப்படி இல்ல, நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு நல்ல மனுஷனை போட்டு குடியாரன் சித்தரிச்சதுல இருந்து அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை வச்சு பேசுனதுல இருந்து இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த திரு விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி நம்ம எந்த இடத்துலையும் பொதுக்கூட்டங்கள்லயோ பொது மேடைகள்லயோ இல்ல மீடியாவை சந்திக்கிறங்கிற பேர்லயோ இவங்களுக்கு ஒரு கண்டென்ட்டா மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுல மிக தெளிவா இருந்தார். ஸோ அதனால அந்த விஷயங்களை வச்சு இவரை வந்து அட்டாக் பண்ண முடியல. இப்ப இருக்கிற ஆளும் ஆள போகிற எதிர்கட்சிகள், சைடு கட்சிகள், எல்லா கட்சிகளுக்குமே. ஸோ அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, இவன் ஒரு பிரஸ் மீட் கொடுக்கட்டும், கொடுத்தா இவன் வந்து தற்கொலைன்னு சொல்லலாம், இவனுக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்லலாம், இல்ல குடிச்சிட்டான்னு சொல்லலாம், அசைக்கும் சொல்லலாம், ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லி அவன் மேல அவதூறு பரப்பலாம். அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு அப்படி ஒரு கண்டென்ட் கிடைக்கல. அதுக்கப்புறமா தான் நடந்துச்சு ஒரு இன்சிடென்ட். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த கரூர்ல இன்சிடென்ட். அது யாராலுமே அவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியாது. இன்னுமே அதை வச்சு ட்ரால் பண்றங்கிற பேர்ல நிறைய தற்கொலைகள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்றாங்க. பட் ஆனால் அது ட்ரால் மெட்டீரியல் கிடையாது. அதனால அதிகமா பாதிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா திரு விஜய் அவர்கள் தான். ஏன்னா அவர் மேலதான் ஒரு மிகப்பெரிய சாயம் அப்படிங்கிறது வந்து பூசப்பட்டது. அப்படின்னா எந்த அளவுக்கு மன உளைச்சல்ல இருந்திருப்பாருன்னு பாத்துங்க. அந்த டைம்ல எப்படி இருந்துச்சுன்னா, இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா திரு விஜய் அவர்களோட கட்சி காலிடா, இவர் அரசியலுக்கு வராமலே இருந்திருக்கலாம், இவர் அவ்வளவுதான், இவர் சினிமாவிலே இருந்திருக்கலாம், முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு ஆரம்பிச்சு கரூர் இன்சிடென்ட்டோட ஒரு லைஃப் காலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் அன்னைக்கு மறுநாள் சோசியல் மீடியா, டிவின்னு சொல்லிட்டு எல்லாத்திலுமே பரப்பப்பட்டது. ஆனா அதுல இருந்து மீண்டு வந்து விட்டார். அதுக்கப்புறமா வந்து ஜனநாயகன் படத்தோட இந்த சிக்கல், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுலயும் வந்து ஒரு மிகப்பெரிய அழுத்தம் அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்பட்டது. அதுல இருந்துமே வெளியில வந்து விட்டார். அப்புறம் இடி ரைட் அப்படிங்கிற ஒரு வருமான வரி சோதனை அப்படின்னு சொல்லிட்டு அதுலயுமே வந்து அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது. இப்படி ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி ஒருத்தவங்க வரும்பொழுது எவ்வளவு அழுத்தங்கள் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது வந்து கடந்த காலங்களில் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். எனக்கு அப்பையில இருந்த ஒரு டவுட், இப்போ விஜயகாந்த் அவர்கள்லாம் வந்து ஆட்சி இது அரசியல்ல வராரு, நிக்கிறாரு, 8% ஓட்டு வாங்குறாரு, அடுத்த எலெக்ஷன்ல வந்து 11% ஓட்டு வாங்குறாரு. இப்படி அவரோட பலத்தை நிரூபிச்சதுக்கு அப்புறமா தான் அவரோட கட்சி அணுவாக பிழுங்கப்படுகிறது. அங்க இருக்கிற எம்எல்ஏக்கள் வந்து விலைக்கு வாங்கப்படுகிறார்கள், அங்க இருக்கிற நிர்வாகிகள் வந்து விலைக்கு வாங்கப்படுகிறார்கள், கட்சி 2ஆக உடைக்கப்படுது. இப்படி நிறைய விமர்சனம் வந்து திரு விஜயகாந்த் வைக்கப்பட்ட போது இங்க ஒரு மனுஷன் ஸ்டார்டிங் எலெக்ஷன்லேயே வந்து கிட்டத்தட்ட 20% ஓட்டுக்கு மேல போயிடுவாரோ, இல்ல ஒரு எதிர்கட்சி ஆயிடுவாரோ, இல்ல ஒரு அசைக்க முடியாத தலைவரா தமிழ்நாட்டில் ஆயிடுவாரோ அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல எப்படா இன்னும் ஆஃப் பண்ணாம இருக்கிறாங்க? இது வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாஸ்திரத்தை ஏவாம இருக்கிறாங்க. எப்படி ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி ஒரு நேரம் சைலண்டா இருக்கிறாங்க இந்த கட்சிகள் அப்படிங்கும் போது ஒரு மிகப்பெரிய இதுதான் வந்து கடைசி ஆயுதமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல ஒரு மேல விமர்சனம் வைக்கிறதுக்கு ஒண்ணு இருக்காது பெருசா. இதை தவிர ஏன்னா பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டா இதெல்லாம் வந்து நடக்குங்க.
நடக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்க வந்திருக்கு அப்படின்னா நீ என்னடா வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா கட்சிகளும் இந்த குற்றச்சாட்டை இல்லைங்க. இது வந்து இன்னைக்கு நடக்கிற விஷயம் கிடையாது. இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து இந்த விஷயத்துல சிக்கிறார்ல, இதே விஜய் வந்து தோத்து போறாருன்னு வச்சுங்க, அரசியல்ல காணாம போறாருன்னு வச்சுங்க, திரும்ப இன்னொருத்தர் வந்து நான் மாற்று அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது மக்களிடத்துல ஒரு பெரும் எழுச்சி ஏற்படுத்தும் போது ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிட்ட நெருங்கும் பொழுது அவர் மேல ஒரு மிகப்பெரிய அவதூறு பரப்பப்படும். அது யாரால பரப்பப்படும் அப்படிங்கிறதுலாம் இங்க விஷயமே கிடையாது. ஆனா அவதூறு பரப்பப்படும். அவர் ஆட்சி கட்டில் அமர முடியாது, அவர் கடைசி வரைக்கும் அரியணை ஏற முடியாது. இந்த தமிழ்நாட்டோட சுச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்து இதுதான். ஏன்னா இங்க யாரு 2 பேர் இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க 2 பேருக்குள்ள ஒரு டீல் எப்பயுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். அவங்கள தாண்டி இன்னொருத்த வந்துடக்கூடாது அப்படி இது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ இதை தாண்டி இப்போ இந்த வழக்கு விஷயத்துக்கு வருவோம். இதில் வந்து அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டு எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 2021 இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5 வருடங்கள் வெயிட் பண்ணி, போன எலெக்ஷனுக்கு நடந்த சம்பவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, 5 வருடங்கள் வெயிட் பண்ணி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம், ஒரு வருடம் வெயிட் பண்ணி 2022 சொல்லியிருக்கலாம், 2 வருடம் வெயிட் பண்ணி 2023 சொல்லியிருக்கலாம், 24 ஃபைல் பண்ணி. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் வந்து கசிஞ்சிருக்கு. யூடியூப்ல நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க, ஒரு 2 பேர் பிரிஞ்சு இருக்கிறாங்க, அவங்க லண்டன்ல இருக்காங்க, இவங்களுக்குள்ள கருத்து முரண்கள் இப்படி நிறைய விஷயங்கள் வரும்பொழுது இவங்க வந்து அதை ஃபைல் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் ஏன் வெயிட் பண்ணி எலெக்ஷன் 4 மந்த் தான் இருக்கு, 4 மந்த் பிஃபோர் ஏன் அதை வந்து வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நமக்கு எழுதா இல்லையாங்க? கண்டிப்பா எழுதணும்ல. அவங்க யாரா வேணாலும் போட்டோம். ஒரு மாற்று அப்படின்னு வரும்பொழுது இப்போ அதாவது இது அடிச்சா அவனால ஏந்திருக்கவே முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரம்மாஸ்திரத்தை எடுத்து வந்து இறக்குறதெல்லாம் வந்து அதுவும் 4 மாசத்துக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆஃப்டர் எலெக்ஷன் சொல்லியிருந்தா அது வேற, 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா வேற, ஏன் 1 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தா கூட அது வேற. இன்னைக்கு வந்து அந்த விஷயம் லைம்லைட்ல இருந்திருக்காது. அப்படி இருக்கும்போது 4 மாசத்துக்கு முன்னாடி ஏன் வந்து சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று எழுது. அந்த மனுவிலுமே ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதை பத்தி ஃபேஸ்புக்லயோ இல்லை யூடியூப்லயோ இல்லை சோசியல் மீடியாவில் இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் சொல்லிட்டு எதுலையுமே இதை பத்தி நான் விவாதிக்க கூடாது, இது எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கும் பொழுது இந்த விஷயத்தை எடுத்து வெளியில விட்டது யாரு? இப்படி மனுவில் குறிப்பிட்டிருக்க அவங்க எடுத்து இந்த விஷயத்தை வெளியில விட்டுருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்களே மனுவில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து நான் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து இதை பத்தி பேசும்பொழுது இதை நான் அடுத்த லெவலில் எடுத்துட்டு போயிட்டு அவரோட புழுக்கு கலங்க விளைவிக்க கூடாது அப்படின்னு நினைச்சு நான் அவர்கிட்ட இதை எடுத்துட்டு போயிட்டு இதை ஆஃப் பண்ணுங்க, இல்லை நம்ம 2 பேருமே வந்து பரஸ்பரமா பிரிஞ்சுக்கலாம் அப்படின்லாம் சொன்ன அவங்க ஏன் இதை வெளியிட்டு அவங்களோட பொலிட்டிக்கல் கெரியரை காலி பண்ற ஒரு மாதிரி சுச்சுவேஷனை ஏன் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதா இல்லையா? இந்த 2 கேள்விக்கு வந்து எனக்கு கண்டிப்பா வந்து பதிலே கிடையாது. சரிரா, இதுக்கப்புறம் வந்து திரு விஜய் அவர்களோட அரசியல் கெரியர் முடிஞ்சிருச்சா, அவரோட லைஃப் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி நீ கேட்கறது புரியுது. கடந்த காலங்களில் எடுங்க, இல்லை இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள் எடுத்துங்க. ஏங்க தமிழ்நாட்டோட தந்தை, தமிழ்நாட்டில் இருக்கிற கொள்கைகளுக்கு எல்லாம் வந்து இவர் தான் வந்து ஸ்டார்டிங் புள்ளி அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுகிற திரு பெரியார், ஐயா பெரியார், தந்தை பெரியார், அவர் மேலேயே விமர்சனம் அப்படிங்கிறது வந்து இருக்கு. பெண்கள் அப்படிங்கிற ஒரு விமர்சனம், அவர் வந்து கடைசியில் வந்து வளர்த்த மகளே கல்யாணம் பண்ணி இப்படி நிறைய விமர்சனங்கள் அவர் மேலே இருக்கு. நமக்கு வந்து மிகப்பெரிய மரியாதை தந்தை பெரியார் மேல இருக்கு. அவர் கொள்கை தலைவர் கூட தாவேக்காவில். இப்படி தந்தை பெரியார் மேல இல்லாத குற்றச்சாட்டா? அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் அவர்களோட தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அழுக்குகள், அவ்வளோ குற்றச்சாட்டுகள் அவங்க மேல இருக்கும். அப்படி தனிப்பட்ட வாழ்க்கையை தான் உங்களோட அரசியலை தீர்மானிக்கும் அப்படின்னா இங்க இருக்கிற எவனுமே இங்க எம்எல்ஏவோ எம்பியோ முதலமைச்சராவோ துணை முதலமைச்சராவோ எதுவுமே இருக்க முடியாது. எல்லார் மேலேயும் தனிப்பட்ட விமர்சனம், முக்கியமா இந்த விமர்சனம் அப்படி வந்து இருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிவா தெரியுது. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு சோசியல் மீடியாவிலையும் சரி, இந்த எதிர்கட்சிகளா இருக்கக்கூடியவங்க, சைடு கட்சிகளா இருக்கக்கூடியவங்க, எதிர்காலத்தில் நம்மளும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடலாம்டா, நம்மளும் அதிகாரத்தில் போய் நிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து ஓ விஜய் போட்டு அடிக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது இன்னைக்கு விஜய்க்கு ஏற்பட்டிருக்க இதே விஷயம் வந்து நாளைக்கு உங்களுக்கும் நடக்கலாம், எல்லோருக்கும் நடக்கலாம். கடைசியில நம்ம எல்லாருமே வந்து வேடிக்கை பார்க்கறவங்க மட்டும்தான். இங்க ஆட்சி அதிகாரத்தை யாரு வரணும் போகணும் அப்படிங்கிறது வந்து தீர்மானிக்கிறது அவங்க தான் அப்படிங்கிறது வந்து இதுல வந்து நமக்கு நல்லா தெளிவா தெரியுது. இதெல்லாம் வந்து எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு வரக்கூடிய ஒரு விமர்சனம் தான். இங்க யாருமே உத்தமன் கிடையாது. தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லார் வாழ்க்கையும் வந்து இவ்வளவு கேவலமா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல அப்படின்னாலும் ஒரு 1 வீக் வந்து ஒரு பெரிய கண்டென்ட்டா இருக்கும். யூடியூபர்ஸுக்கும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கவங்களுக்கும் சரி, அரசியல் ஆலோசகர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கும் சரி, சப்போர்ட் பண்ணிக்கிறவங்களுக்கும் சரி, இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து இது ஒரு கண்டென்ட்டா இருக்குமே தவிர இது ஒரு பெரிய பெரிய தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தாது. இது அதை தாண்டி
ஒருவேளை வந்து திரு விஜய் அவர்கள் வந்து இதுல நிறைய குற்றச்சாட்டுகள் ஒரு மேல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்கல்ல, அதெல்லாம் உண்மையாக பட்சத்தில் அதுக்கு எதிராக நம்ம வந்து பேசலாம் கண்டிப்பா. பட் ஆனால் அது வரைக்கும் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு அட்டாக் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு அழுத்தத்தை கொடுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு அவர் காலி பண்ணணும்னு நினைக்க முடியுமோ அதெல்லாம் பண்றாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பா அவர் பக்கம் நம்ம நிற்க வேண்டியது நம்மளோட ஒரு கடமை. அதே மாதிரி எதிர்த்தரப்புல அவங்க வந்து மனு கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி அவங்க சைடு நியாயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை எடுத்து நம்ம வந்து கண்டிப்பா பேசுவோம்னு சொல்லிக்கிட்டு, இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. நம்ம சேனலை புதுசா பார்க்குற நண்பர்கள், கோட் வாய்ஸ் அப்படிங்கிற புது சேனலை புதுசா பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களால் விடைபெறுவது நான் ஏவி.